வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. தாவீதுக்குள் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அந்த உறுதியான நம்பிக்கை என்னவென்றால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. எனக்காக என் தகப்பன் செய்யவில்லை என்றாலும், என் தாய் செய்யவில்லை என்றாலும், அவருக்கு எவ்வளவோ மூத்த சகோதரர்கள் இருந்தார்கள், ஒருவரும் செய்யவில்லை என்றாலும் தாவீதுக்குள் ஒரு நிச்சயம் இருந்தது, கர்த்தர் எனக்காக செய்வார் என்று. ஆகையினால்தான் 27ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று. எனக்காக செய்வதற்கு அவர் இருக்கிறார். எனக்காக செய்வதற்கு சர்வ வல்லமை படைத்த தேவன் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக செய்வதற்கு உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், உங்களை பரிசுத்தம் பண்ணினவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்காக தாம் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களுக்காக செய்ய போகிறார். நமக்குள் ஒரு கேள்வியும் குழப்பமும் காணப்படலாம். எனக்காக யார் செய்ய போகிறார்கள்? என்னை யார் தூக்கிவிட போகிறார்கள்? எனக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? எனக்கு யார் இந்த காரியத்தை செய்து முடிக்க போகிறார்கள்? எனக்காக யார் செய்ய போகிறார்கள்? இயேசு உயிர்த்தெழுந்த நாளில் சில ஸ்திரீகள் அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்த அந்த குகையை நோக்கி போய்கொண்டிருக்கும் சமயம் அவர்களுக்குள் ஒரு கேள்வி இருந்தது, நமக்காக யார் அந்த கல்லை புரட்டி போடுவார்கள் என்று. அதை புரட்டி போடக்கூடிய பலன் இல்லையே, அதை புரட்டி போடக்கூடிய வல்லமை சத்துவம் இல்லையே, உடன் இருந்து உதவி செய்வதற்கு கூட ஜனங்கள் யாரும் இல்லையே, நமக்காக யார் அந்த கல்லை புரட்டி போடுவார்கள்? ஆனால் என்ன ஆச்சரியம், அவர்கள் வந்து பார்த்த பொழுதோ அந்த கல் ஏற்கனவே புரட்டப்பட்டிருந்தது. வல்லமையுள்ள பிரகாசமான வஸ்திரம் தரித்த ஒருவன் அதன் மேலே உட்கார்ந்திருந்தான். நமக்காக யார் அதை புரட்டி போட போகிறார்கள்? எனக்காக யார் செய்ய போகிறார்கள்? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்களுக்காக செய்வதற்கு இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை என்றாலும் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் உங்களுக்காக ஒரு தேவதூதனை அனுப்புவார். அவர் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறார். உங்களுக்காக யாவையும், சிலவற்றை மாத்திரமல்ல, யாவையும் செய்து முடிக்கப் போகிறாராம். ஆண்டவருடைய அழகான வாக்குத்தத்தம் இதுதான். சிலவற்றை உங்களுக்காக செய்வேன், சிலவற்றை செய்ய மாட்டேன் என்றால் சொல்லியிருக்கிறார். இல்லை, அந்த யாவையும் என்கிற அந்த தமிழ் வார்த்தையிலே எல்லாம் அடங்கி விடுகிறது. நம்முடைய குடும்பம், பிள்ளைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், நம்முடைய கைகளின் பிரயாசம், நம்முடைய தொழில், நம்முடைய ஊழியம், நம்முடைய வீடு, எல்லைகள் எல்லாம் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வருகிறார். யாவையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார். ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே நின்று உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார்.
ஒரு மூத்த சகோதரனாய் இருந்து கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் முடிப்பார். நாம் ஆரம்பிக்கலாம், ஆனால் முடிக்காமல் தடுமாறுவோம். சில மனிதர்கள் ஆரம்பிப்பார்கள், முடிக்க முடியாமல் பாதியிலே விட்டு விடுவார்கள். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஆரம்பித்தால் அதை முடிப்பார். அவர் ஆரம்பித்தால் பாதியிலே விட்டுவிட மாட்டார். அவர் அதை செய்து முடிக்கிற வரை அவருடைய கரம் அமர்ந்திருக்க போவது கிடையாது. ஏசாயா 46:11 சொல்கிறது, உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அவர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். உங்களுக்கு கர்த்தர் எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நிறைவேற்ற போகிறார். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது அழகான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதிலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, உமது வாக்கினால் சொன்னதை உமது கரத்தினால் நிறைவேற்றினீர் என்று. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அவர் செய்து முடிக்கப் போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிக்கப் போகிறார். அவர்களுடைய படிப்பின் காரியத்தில் கர்த்தர் செய்து முடிக்கப் போகிறார். உங்கள் திருமண காரியத்தில் கர்த்தர் செய்து முடிக்கப் போகிறார். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் செய்து முடிக்கப் போகிறார். எதையெல்லாம் அவர் திட்டம் பண்ணினாரோ உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், இன்றைக்கு இந்த இரவு ஜெபத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் உன்னதமானவைகள், மகிமையானவைகள். அதை திட்டம் பண்ணினார். அந்த திட்டம் பண்ணினதை அவர் செய்து முடிக்கப் போகிறார். அதை செய்து முடிக்கப் போகிறார். இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பு இதுதான், முடிப்பார் என்று. முடிப்பார், முடிக்கப் போகிறார். எதையெல்லாம் அவர் செய்து முடிக்கப் போகிறார் அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். செய்வார். இதிலே நிறைய பிரசங்க தலைப்புகள் இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் எதையெல்லாம் செய்வார், இது ஒரு பிரசங்க தலைப்பு. இன்னொன்று, எப்பொழுது செய்வார். நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, ஆண்டவர் செய்வார் தெரியும், ஆனால் எப்பொழுது செய்வார்? யோபு பக்தனுடைய புலம்பலும் அப்படிதான் இருந்தது. எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று நான் காத்திருக்கிறேன் என்று. மாறுதல் வரும் என்று தெரியும், ஆனால் எப்பொழுது மாறுதல் வரும், எப்பொழுது கர்த்தர் செய்வார்? இன்னொரு தலைப்பு இருக்கிறது, அவர் செய்ய வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நமக்காக செய்வார், ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒரு வார்த்தையில் 3 பிரசங்க தலைப்புகள் இருந்தாலும் இந்த இரவு ஜெபத்திற்கு ஒரு பிரசங்க தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? 3 காரியங்களை நாம் ஜெபத்தோடு கூட தியானித்து அதை சுதந்திரித்து கொள்ள போகிறோம். விசுவாசத்தோடு கூட இதை கர்த்தர் எனக்காக செய்வார் என்று நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். முதலாவதாக என்ன செய்ய போகிறார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் வசனம் 18 மற்றும் 19. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். அன்போடு கூட ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், அவைகளை மறந்துவிடு. முந்தின காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளை மறந்து விடுங்கள். முந்தின காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்களை, வெறுமைகளை, சறுக்கல்களை மறந்து விடுங்கள். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அதையே சிந்தித்து சிந்தித்து புலம்பி உன் ஆத்துமாவுக்குள்ளாக சோர்வை கொண்டு வராதே. நீ முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. கர்த்தர் உனக்காக புதிய காரியத்தை செய்ய போகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் அதை அறியீர்களா? நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அது இப்பொழுதே தோன்றும், இந்த நிமிஷத்தில் தோன்றும்.
இன்று என்ற வார்த்தைக்கும் இப்பொழுது என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகாய் 2:19 வாசிக்கிறோம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. இன்று என்று நாம் சொல்லும் பொழுது இந்த நாள் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது. ஒரு 40 நிமிஷங்கள் முடிந்திருக்கிறது, அவ்வளவுதான். இந்த நாள் முடிவதற்கு இன்னும் 11 மணி நேரம் 23 மணி நேரம் 20 நிமிஷங்கள் இருக்கிறது. ஆனால் இன்று என்ற வார்த்தைக்கும் இப்பொழுது என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்பொழுது என்றால் நீங்கள் பிரசங்கத்தை கேட்கிற இப்பொழுது, அடியன் வார்த்தைகளை சொல்லுகிற இப்பொழுது, இந்த நிமிஷத்தில், இந்த தருணத்தில், இந்த சமயத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். தேவன் செய்ய போகிற புதிய காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் கர்த்தர் உண்டாக்குவார். உன்னுடைய வாழ்க்கை வனாந்திரமாய் காணப்படுகிறது, அந்த வனாந்திரம் கடுவெளியாய் காணப்படுகிறது. அவைகள் எல்லாம் புஷ்பத்தை போல செழிக்க போகிறது. உன்னுடைய வனாந்திரம் மாறப்போகிறது. கர்த்தர் சீக்கிரத்திலே உன் வனாந்திரத்தின் காலங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறார். நீ வனாந்திரத்திலே அலைந்து திரிவது கிடையாது. தேவன் உன்னை நினைத்து விட்டார். உனக்கு ஒரு அற்புதத்தை அவர் கட்டளையிடுகிறார். உன் வனாந்திரத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவார். அவாந்திர வெளியில் ஆறுகளை கர்த்தர் உண்டாக்குவாராம். வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவது சாதாரணமான விஷயமா? இல்லை. அவாந்திர வெளி, ட்ரை லேண்ட்ஸ், வேஸ்ட் கிரவுண்ட், அவைகளில் ஆறுகளை உண்டாக்க முடியுமா? அவைகளில் ஒரு கிளாஸ் தண்ணீர் அல்ல, ஒரு குடம் தண்ணீர் அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று. இந்த வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவார். இது ரெண்டும் ஒரு மனிதனுடைய பலத்தால் முடியாது, ஆனால் தேவனுடைய வல்லமையினாலே முடியும். அதை தான் சகரியா 4:6 வாசிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்க நம்முடைய பலத்தினாலும் முடியாது, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் முடியாது. அவருடைய ஆவியானவர் செய்து முடிக்க போகிறார். கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்வார். முடியாதவைகளை கர்த்தர் முடிய செய்வார். உனக்காக வனாந்திரத்தில் ஒரு பாதையை கர்த்தர் உண்டாக்குவார். அது வனாந்திரம்தான், ஆனால் அந்த வனாந்திரத்தில் உனக்காக கர்த்தர் ஒரு பாதையை உண்டாக்கி அந்த பாதையிலே உன்னை கர்த்தர் நடத்த போகிறார். தம்முடைய ஜனத்தை 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் நடத்தினாராம். 136ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தம்முடைய ஜனத்தை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. வனாந்திரம், ஆனால் கர்த்தர் அதிலே பாதையை உண்டாக்கி அதிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நடத்துவார். அவாந்திர வெளியில ஆறுகளை கர்த்தர் உண்டாக்குவாராம். முடியாதவைகளை கர்த்தர் முடிய செய்வார். தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய போகிறார்? தாவீது சொன்னாரே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார் என்று. என்ன செய்ய போகிறார்? புதிய காரியத்தை செய்ய போகிறார். புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். இனி பழையவைகள் ஒளிந்து போய் சகலமும் புதிதாக மாறும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் புதிதாக மாற வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, எதெல்லாம் புதிதாக மாற வேண்டும் என்று நீங்கள் கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அவைகளை கர்த்தர் புதிதாக மாற்றுவாராக. புதியவைகளை கர்த்தர் கட்டளையிடுவாராக. புதிய வாசல்களை கர்த்தர் திறப்பாராக. புதிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. அது பழையவைகள் அல்ல, ஏற்கனவே நடந்த ஒரு காரியம் அல்ல, புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். புதியவைகளை நீங்கள் கேட்க போகிறீர்கள், புதியவைகளை காணப்போகிறீர்கள், புதியவைகளை சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். புதிய எல்லைகளுக்குள்ளாக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவார். புதிய தரிசனத்துக்குள்ளாக ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய விஷயத்திலே புதிய காரியத்தை செய்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறாராம். சகலத்தையும் புதிதாக்குகிறாராம். அந்த சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் சகல அதிகாரமும் படைத்தவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இதோ என்ற அந்த தமிழ் வார்த்தையில் நிறைய ஆழங்கள் இருக்கிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்
அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவார். இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக பிலடெல்பியா என்ற ஒரு அமெரிக்கா பட்டணத்தில் ஒரு ராத்திரி நேரம் நன்றாக மழை பெய்து கொண்டிருந்தது. ஒரு ஓட்டலுக்கு முன்பாக ஒரு கார் ஒன்று வந்து நின்று அதிலிருந்து வயதான தம்பதியர் கணவன் மனைவி 2 பேரும் இறங்கி அந்த காரை லாக் பண்ணிட்டு வேகமாக அந்த ஓட்டலுக்குள்ளாக வந்தார்கள். அது ஒரு சின்ன ஒரு லாட்ஜ். அந்த ரிசப்ஷனில் ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். அவனை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் கொண்டிருக்கிறோம், ஆனால் வழியில் எதிர்பாராத விதமாக கடுமையான பனிப்பொழிவு, காற்று அதிகமாக இருக்கிறது, ஆங்காங்கே மலை தூறல்கள், இதை ஃபேஸ் பண்ணி எங்களால் ட்ராவலை கண்டினியூ பண்ண முடியலை. ஆகையினாலே பக்கத்தில் இந்த ஓட்டலை நாங்கள் கண்டோம், இன்றைக்கு இரவு இங்கே தங்கலாம் என்று முடிவு செய்தோம். நாளைக்கு காலையில் இந்த கிளைமேட்டெல்லாம் சரியானதுக்கப்புறம் எங்களுடைய ட்ராவலை நாங்கள் கண்டினியூ பண்ணலாம் என்று இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு ரூம் வேணும் நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு. அந்த ரிசப்ஷனிஸ்ட் பாய் சொன்னான், சார் ஐ எம் ஸோ சாரி, இந்த பட்டணத்தை சுற்றிலும் 5 கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்கிறது. ஆகையினால இந்த 5 கன்வென்ஷன் கூட்டங்களிலே கலந்து கொள்வதற்காக ஏற்கனவே எங்களுடைய ஹோட்டலில் மற்ற ஜனங்கள் ரூம்ஸ் எல்லாத்தையும் புக் பண்ணிட்டாங்க. எங்கள் ஹோட்டலில் மாத்திரம் கிடையாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் ஆல்ரெடி ரூம் புக். ஆகையினாலே எங்கள் ஹோட்டலில் தங்குவதற்கு ரூம் இல்லை. அதே சமயம் உங்களை வெளியே அனுப்புவதற்கும் எனக்கு மனசு கிடையாது. இந்த நைட் டைம் இந்த பொல்லாத கிளைமேட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது ஒரு சேலஞ்சான விஷயம். உங்களை வெறுமையாக அனுப்பி விடுறதுக்கும் எனக்கு மனசு கிடையாது. வேண்டுமென்றால் ஒன்று செய்கிறேன், எனக்கு ஒரு ரூம் இருக்குது, நான் ஸ்டே பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு அக்காமடேஷன் இருக்குது, அங்கே வேணால் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய சூட் ரூம் மாதிரி இருக்காது, பட் உங்களுக்கு நைட் ஸ்டே பண்ணுவதற்கு வேண்டிய வசதிகள் அதில் இருக்கும். என்னை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி நைட் எனக்கு இந்த ரிசப்ஷனிஸ்ட் டியூட்டி இருக்குது, நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் என் ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறீங்களா, காலையில் நீங்கள் போகலாம். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள், வேறு வழி கிடையாது, சரி என்று ஒப்புக்கொண்டார்கள். அன்றைக்கு இரவு அவர்களுடைய அந்த வாலிபனுடைய ரூமில் அவர்கள் 2 பேருமே தங்கினார்கள். அடுத்த நாள் காலை இந்த கிளைமேட்டெல்லாம் நல்லா மாறிடுச்சு, ட்ராவல் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு கிளைமேட் இருந்தது. அந்த வயதான தம்பதியார் புறப்படும் நேரம் அந்த ரிசப்ஷனிஸ்ட் பாயை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நீ வெல்கம் பண்ண விதம், நீ பேசின விதம், உன்னுடைய அன்பு, உன்னுடைய கரிசனை, உன்னுடைய கம்பேஷன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ஒரு சின்ன ஹோட்டலுக்கு நீ மேனேஜராக இருப்பதை காட்டிலும் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நீ மேனேஜராக இருக்கிற குவாலிட்டிஸ் உனக்குள்ளாக இருக்கு, முடிந்தால் உனக்காக நான் ஒரு ஹோட்டலை கட்டுறேன் அப்படின்ட்டு சொன்னார். இவன் சிரித்தான், எனக்காக இவர் கட்டுவாரா? அவர்கள் கிளம்பி போய்விட்டார்கள். சரியாக 2 வருஷம் கழித்து அந்த வாலிபனுக்கு ஒரு லெட்டர் வருகிறது. அந்த லெட்டரை பிரித்து பார்த்தால் அதோடு கூட ஒரு ட்ரெயின் டிக்கெட் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. யார் இந்த லெட்டரை எழுதினது? அதில் இன்ட்ரடக்ஷன் இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட் டைம் ஒரு மழை காலத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுத்தாயே, அந்த அங்கிள் எழுதுகிறேன் என்று ஆரம்பித்தார். அப்போ தான் அவனுக்கு ஞாபகமே வந்தது, ஆமாம் இல்லை 2 வருஷம் ஆயிடுச்சா. அந்த சம்பவத்தை மறந்தே போய்விட்டான். அந்த லெட்டரை படிக்கும்போது தான் அவனுக்கு மறுபடியும் அது ரீகலெக்ட் ஆச்சு. அவர் சொன்னார், இதோடு கூட நியூயார்க் வருவதற்கு ஒரு ரவுண்ட் ட்ரிப் ட்ரெயின் டிக்கெட் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், நீ புறப்பட்டு இதில் இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு நீ வா என்று எழுதியிருந்தார். அவனும் லீவ் எடுத்து அந்த ட்ரெயின் டிக்கெட்டை யூஸ் பண்ணி அவன் அந்த பிலடெல்பியாவிலிருந்து நியூயார்க் பட்டணத்துக்கு ட்ரெயினில் வந்தான். அவர் சொன்ன அட்ரஸ்க்கு போய் பார்த்தான். அந்த அட்ரஸில் அந்த வீடு, அதை பார்த்த உடனே அவன் ஆச்சரியப்பட்டு போனான். அவ்வளோ பெரிய கேட், அவ்வளோ பெரிய கார்டன், அவ்வளோ பெரிய பங்களா. தான் எதற்காக வந்திருக்கிறேன் என்று அந்த லெட்டரை காமிச்ச உடனே அந்த செக்யூரிட்டி உள்ளே விட்டான்.
பிரம்மாண்டமான இருந்த அந்த இடத்தை வேடிக்கை பார்த்து கொண்டே உள்ளே போனான். அந்த ஒரு பெரிய ஹால், அதில் பெரிய சோஃபா செட், அதில் தயக்கத்தோடு கூட உட்கார்ந்தான். கொஞ்ச நேரத்தில் அந்த வயதானவர் இறங்கி வந்தார். ஒரு சாதாரண வயதான நபர் என்று நாம் நினைத்தால் இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானவரை அவன் எழுந்து நின்றான். அவர் சொன்னார், உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காரில் ஏற்றி கொண்டு போனார். அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் காரில் அவன் ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஏறி உட்கார்றான். ஒரு பெரிய ஹோட்டலுக்கு முன்பாக கூட்டி கொண்டு போய் நிறுத்துகிறார். அந்த ஹோட்டலை பார்க்கும் பொழுதே தெரிந்து விட்டது, அப்போ தான் கட்டி முடிச்சிருக்கிறாங்க, எல்லா ஒர்க்கும் இப்போ தான் ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டி கொண்டு போய் காண்பிக்கிறார். எப்படி இருக்குது இந்த ஹோட்டல்? அவன் சொன்னான், சார் என் லைஃப்பில் இப்படி ஒரு ஸ்டார் ஹோட்டலை நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளவு புதுசாக நல்லா பிளான் பண்ணி இவ்வளவு இன்டீரியர் ஒர்க் பண்ணி எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறீங்களே. அவர் சொன்னார், நான் சொன்னல 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்காக நான் ஒரு ஹோட்டலை கட்டுறேன் அப்படின்ட்டு, இது உனக்காக நான் கட்டியிருக்கிறேன். இதற்கு இந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு ஃபஸ்ட்டு மேனேஜராக நான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உன்னால் நம்பவே முடியல. இன்றைக்கும் நியூயார்க் பட்டணத்தில் 13th Avenue அந்த ஹோட்டல் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் இன் த வேர்ல்டு. இந்த ஸ்டார் ஹோட்டலில் என்ட்ரன்ஸில் பார்க்கும் பொழுது இந்த ஹோட்டலுடைய ஃபஸ்ட்டு மேனேஜர் அப்படின்ட்டு அவருடைய ஃபோட்டோவும், இந்த ஹோட்டலுடைய ஃபவுண்டர் அப்படின்ட்டு அந்த ஓனருடைய ஃபோட்டோவும் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அவனுடைய வாழ்க்கை மாறினது. எல்லாம் புதிதாக, சகலத்தையும் புதிதாக்குவார். யாரையாகிலும் ஒருவரை கர்த்தர் அனுப்புவார். ஏதோ ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். ஏதோ ஒரு வாசலை ஆண்டவர் திறப்பார். யாரை அனுப்புவார் என்று நமக்கு தெரியாது. அவர் அதை தீர்மானித்து வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு அழைப்பு வரும். கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறார்? புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். சகலத்தையும் கர்த்தர் புதிதாக மாற்றப் போகிறார். சகலத்தையும் புதிதாக மாற்றப் போகிறார். மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளான மனுஷனையும் கர்த்தர் புதிதாக மாற்றுகிறாராம். நம்முடைய உள்ளான மனுஷியை கர்த்தர் புதிதாக மாற்றுகிறார். ஆகையினால் தான் 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவனை கர்த்தர் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். யாரை? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனை. கிறிஸ்துவுக்கு வெளியாக அல்ல, உலகத்தில் இருக்கிறவனை அல்ல. உலகத்திற்குள்ளாக சிக்கொண்டு உலக சேற்றில் விழுந்து போனவனை கிடையாது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் 2 அனுபவம் நிச்சயம் தேவை. ஒன்று, அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்பட வேண்டும். இன்னொன்று, கிறிஸ்து அவனுக்குள்ளாக காணப்பட வேண்டும். அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இன்னொன்று, கிறிஸ்து அவனுக்குள். வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் அவர் வருவார், வந்து வாசம் பண்ணுவார். 2 அனுபவமும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. நமக்கு கர்த்தர் அதை தருவாராக. நாம் அவருக்குள்ளாகவும் அவர் நமக்குள்ளாகவும். எவ்வளோ பெரிய பாக்கியம்! முதலாவதாக கர்த்தர் என்ன செய்கிறார்? சகலத்தையும் புதிதாக்குகிறார். புதிய காரியத்தை செய்கிறார். புதிய காரியத்தை செய்கிறார். 2வதாக தேவன் என்ன செய்கிறார்? 136 சங்கீதம் 4 வசனம். 136 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கலாம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சொல்லுகிறார், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 136 சங்கீதம் முழுவதும் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது அனுபவித்து எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், கர்த்தர் சவுலை விட்டும் அவனுடைய குடும்பத்தை விட்டும் தம்முடைய கிருபையை விலக்கினது போல தாவீதை விட்டும் தாவீதினுடைய குடும்பத்தை விட்டும் தம்முடைய கிருபையை அவர் விலக்கவே இல்லை. ஆகையினால்தான் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அந்த அதிகாரம் முழுவதும் எழுதி வைத்திருக்கிறார்.
அதிலே 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் அதிசயம் செய்தாலே நமக்கு சந்தோஷம். அதுவும் பெரிய அதிசயங்கள் என்று சொல்லும் பொழுது சொல்ல முடியாத சந்தோஷம். சொல்வார்கள் அல்லவா, சொல்ல முடியாத சந்தோஷத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் அதிசயம் செய்தாலே நமக்கு சந்தோஷம். அதுவும் பெரிய அதிசயங்களை செய்யும் பொழுது நமக்கு சொல்ல முடியாத சந்தோஷத்தினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். அவர் பெரிய அதிசயங்களை செய்கிறாராம். சிறிய அதிசயங்கள் கிடையாது, பெரிய அதிசயங்களை செய்கிறார். ஏனென்றால் அவர் பெரியவர். தென்தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படி பூமியின் எல்லைகளிலிருந்து புறப்பட்டு வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவ்வளவு ஏன், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, வானாதி வானங்கள் கொள்ளாதவர். அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். பெரிய அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் நாமம் அதிசயமானவர் என்று ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். ஒரு முறை மனவா என்ற புருஷனானவர் கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து கேட்டார், ஐயா, நீர் எங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர். அந்த பிள்ளையை இப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஆலோசனை எல்லாம் கொடுத்தீர். இதெல்லாம் நடைபெறும் பொழுது நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், என் நாமம் என்ன என்று நீ கேட்பானேன், அது அதிசயம் என்று சொன்னார். அது அதிசயம். உடனே அதிசயம் விளங்கினது. கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வாராக. அவர் மந்திரங்களை செய்கிறவர் அல்ல, வித்தைகளை காண்பிக்கிறவர் அல்ல, அவர் அதிசயங்களை செய்கிறவர். அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அமெரிக்கா தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக. ஒரு குடும்பம், பெற்றோர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்த மகளுடைய பெயர் டெய்சி, இளைய மகனுடைய பெயர் ஆண்ட்ரூ. இந்த ஆண்ட்ரூ என்கிற ஒரு மகனுக்கு எதிர்பாராத விதமாக மூளை பகுதியிலே பலவீனம் தாக்கப்பட்டு அவன் ஸ்கூலுக்கு போக முடியாத அளவுக்கு அவன் முற்றிலும் பலவீனம் அடைந்தான். பெற்றோர்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க, நிறைய டாக்டர்ஸை மீட் பண்ணாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய மெடிசன்ஸ். ஒரு டெம்பரவரி க்யூர் கிடைச்சதை தவிர பெர்மனன்ட் க்யூர் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், மறுபடியும் அதே பிரச்சனை. எல்லா பணமும் செலவழித்தார்கள், ஆனால் சற்றாகிலும் தேரவில்லை. எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டுட்டாங்க, எங்களால் முடியாதுப்பா, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி நேரம் பெற்றோர்கள் பேசி கொள்ளுகிறார்கள், இனி ஆண்ட்ரூ பிழைக்க வேண்டும் என்றால் ஒரு அதிசயம் நடந்தால்தான் உண்டு என்று பேசி கொண்டார்கள். பக்கத்து ரூம் வாசலில் இருந்து இந்த டெய்சி என்கிற மகள் இந்த வார்த்தையை கேட்டாள், தம்பி பிழைக்க வேண்டும் என்றால் அதிசயம் வேண்டும் என்று பெற்றோர்கள் பேசுகிறார்களே, அப்போ அதிசயம் இருந்தால் தம்பி பிழைச்சிருவானா? அவள் மிக சிறு பெண். அந்த சின்ன பெண் அவளுக்கு இருந்த அந்த கொஞ்ச அறிவினாலே புரிந்து கொண்டது என்ன, அதிசயம் இருந்தால் தம்பி பிழைத்து விடுவான். இப்போ இந்த அதிசயம் எங்கே கிடைக்கும்? மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குமா? அடுத்த நாள் காலை தான் சேர்த்து வைத்த அந்த சேவிங்ஸ் பாக்ஸில் இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்புக்கு ஓடினார். அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய அவனை பார்த்து கேட்டால் எனக்கு ஒரு அதிசயம் வேணும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2-3 கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர் மற்றவங்களை பார்த்து கொண்டே இருந்தான். இவர் 2-3 முறை கேட்கிறாள், எனக்கு ஒரு அதிசயம் வேணும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமிட்டாள். அங்கே ஒரு டாக்டர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். என்னடா இது, யாருமே கேட்காத ஒரு வித்தியாசமான ஒரு மெடிசனை இந்த சிறு பெண் கேட்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டார், இங்கே வாமா, உனக்கு என்ன வேணும்? அவள் சொன்னால், ஐ நீட் ஒன் மிராக்கல், எனக்கு ஒரு அதிசயம் வேண்டும், இந்த கடைக்காரர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டாள். அவர் கேட்டார், உனக்கு என்ன தான் பிரச்சனை? அவள் சொன்னால், பிரச்சனை எனக்கு கிடையாது, பிரச்சனை என் தம்பிக்கு. அவனுக்கு இது போல் பிரச்சனை, எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட பார்த்துட்டோம், எத்தனையோ முறை செலவு செய்தான்,
ஆனால் கொஞ்சம் கூட சரியாகவே இல்லை. அப்பா அம்மா பேசிக்கிட்டாங்க, அதிசயம் இருந்தால் நடந்தால் பிள்ளை பிழைத்து விடுவான் என்று. அதனால் என் சேவிங்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன், அந்த காசை வச்சுக்கிட்டு அவர்கிட்டருந்து அந்த அதிசயத்தை வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டான். எவ்வளோ காசு வச்சுருக்கிற? அவள் சொன்னால் $1.12 வச்சுருக்கிறேன். $1.12. இன்றைக்கி $1 அப்படின்னா இந்தியன் கரன்சிக்கு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 84-86 ருபீஸ் வரும், அவ்வளோதான். ஆனால் அவள் என்னமோ ரொம்ப லட்சக்கணக்கில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னான். $1.12 வச்சுருக்கிறேன். எவ்வளோ பெரிய பணம் அவளுக்கு. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், அதிசயத்துக்கு தேவையான சரியான பணத்தை தான் நீ வச்சுருக்கிற, என்னை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. அந்த பெண் அவரை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்தார். பெற்றோர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அவங்க நினச்சாங்க, எவ்வளவோ டாக்டர்ஸ் பார்த்துட்டாங்க, நீங்களும் பார்த்துட்டு போங்க. நம்பிக்கை அற்றவர்களாக சொன்னார்கள். பிள்ளையை பார்த்தார், பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்தார். தன்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணார், ஆம்புலன்ஸை வரவழைத்தார், அதில் ஏற்றினார், தன்னுடைய சொந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போனார். அங்கே மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எல்லா டெஸ்ட்டு, எல்லா ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன். கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிட்டார், இதுதான் பிரச்சனை, இதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணால் போதும், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானித்தார். அந்த சர்ஜரி டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, சர்ஜரி பண்ணார், சர்ஜரி சக்ஸஸ், பிள்ளை பிழைச்சிக்கிட்டான். அந்த குறிப்பிட்ட பிரச்சனை அவருடைய சரீரத்திலிருந்து நீக்கப்பட்டது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டான், நார்மல் வார்டுக்கு வந்துட்டான். டிஸ்சார்ஜ் ஆகிற டைம் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஊரெல்லாம் டாக்டர்ஸை தேடி போனோம், ஊரெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சோம், எவ்வளவோ செலவு பண்ணோம், ஒருத்தர் கூட காப்பாற்ற முடியாது என்று சொன்னார்கள். யாரோ ஒரு மனுஷன் தேடி வந்து அவராகவே ஃபோன் பண்ணி அவராகவே ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு அவராகவே ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்து அவராகவே சர்ஜரி பண்ணி எனக்கு பிள்ளை பிழைச்சிட்டான் அப்படின்னா அவங்களுடைய கண்களுக்கு ஒரு அதிசயமாக காணப்பட்டது. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் தயக்கம். எவ்வளோ ஃபீஸ் ஆகும்? இருக்கிறது எல்லாத்தையும் ஏற்கனவே செலவு செஞ்சிட்டோம், கையில் ஒன்றுமே கிடையாது. இப்போ இவர் எவ்வளோன்னு சொன்னாரோ நம்ம ரெடி பண்ணி செட்டில் பண்ணணும். தயங்கி டாக்டர் ரூமுக்கு போகிறாங்க. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ், என் பிள்ளையை யாருமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றிட்டீங்க, நாங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவர் சொன்னார், உங்கள் பெண் கட்ட வேண்டிய ஃபீஸை கட்டிட்டா, எனக்கு கொடுத்துட்டா, $1.12 எனக்கு கொடுத்துட்டா. அந்த $1.12 எனக்கு போதும், உங்கள் பையனை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு சொன்னார். ஒரு பைசா வாங்கலை. எனக்கு ஒரு அதிசயம் வேண்டும். ஒரு சிறு பெண் அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருந்து கத்துன கத்து, ஐ நீட் ஒன் மிரக்கல், எனக்கு ஒரு அதிசயம் வேண்டும். அவள் கேட்கக்கூடாத இடத்திலே தெரியாமல் கேட்டாள். ஆனால் இன்றைக்கு கேட்க வேண்டிய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து கேட்டால் அவர் பதில் கொடுப்பார். அந்த சிறு பெண் யாரிடத்துல கேட்கிறோம் என்று தெரியாமல் கேட்டால், இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம் யாரிடத்துல கேட்கிறோம். அதிசயமானவர் என்ற நாமத்தை தரித்தவரிடத்துல கேட்க போகிறோம். தேவ ஜனமே, இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சேர்த்து நான் பிரசங்கிக்கிறேன். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த காரியத்தில் நீங்கள் சம்பந்தப்பட்டு இந்த மெசேஜை கேட்டு கொண்டிருந்தாலும், எந்த குறிப்பிட்ட விஷயத்திலே அதிசயங்கள் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கர்த்தர் அதிசயங்களை செய்வாராக. அந்த குறிப்பிட்ட காரியத்தில் கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்துவாராக. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஒரு அதிசயத்தை இந்த ஜனத்துக்குள் செய்வேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவராய் உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு அற்புதத்தை அவர் கட்டளையிடுவார், உனக்கு ஒரு அதிசயத்தை அவர் கட்டளையிடுவார். மீகா 7:15 சொல்லுகிறது போல, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் சொந்த கண்கள் அதிசயங்களை காணப்போகிறது. அதிசயங்களை செய்கிறவர் உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை அவர் கட்டளையிடுவார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்தால் தான் உண்டு என்று, இந்த அதிசயத்தை செய்தால் மாத்திரம்தான் உண்டு என்று அவருடைய பாதத்தில் விழுந்து விட்டாய் அல்லவா? கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்யாமல் இருப்பாரா என்ன? உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யாமல் இருப்பாரா என்ன? என் அன்பு சகோதரனே,
சகோதரனே சகோதரியே, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். ஒன்றிற்கும் மேற்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதிசயங்களினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். யோபு பக்தன் சொல்லுகிறார், யோபு 5:9 மற்றும் 9:10, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். கவுண்ட்லெஸ் மிரக்கல்ஸ், கவுண்ட்லெஸ் பிளஸிங்ஸ், எண்ணி முடியாத அதிசயங்கள். நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் சாம்பலிலே இருந்த காலங்கள் வேத வல்லுநர்களின் கூற்றின்படி 9 மாதங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த கொஞ்ச மாதங்களை எண்ணி விடலாம். ஆனால் அதற்கு அடுத்ததாக பூரண வயதுள்ளவராய் இருந்தாரே, அந்த காலத்தை எண்ண முடியாது. சாம்பலிலே அவர் இருந்த காலத்தை எண்ணி விடலாம். ஆனால் 4 தலைமுறை பிள்ளைகளை கண்டாரே, அந்த காலத்தை எண்ண முடியாது. அவர் சுகவீனப்பட்ட காலத்தை எண்ணிவிடலாம். ஓட்டை எடுத்துக்கொண்டு கொப்பளங்களை சுரண்டி கொண்டிருந்த அந்த சொற்ப காலத்தை எண்ணிவிடலாம். ஆனால் சுகத்தோடும் பலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் கூட அவர் வாழ்ந்த அந்த காலத்தை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. நம்முடைய பிரச்சனைகளை எண்ணிவிடலாம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ண முடியாது. எண்ணி முடியாத அதிசயங்கள். ஒரு நாள் ராத்திரி நேரம் ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுறார், நீ வெளியே வா கூடாரத்தை விட்டு. கூடாரத்துக்குள்ளேயே இருந்தால் உனக்கு இல்லை இல்லை என்ற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி இருக்கும், நீ வெளியே வா. சில சமயம் சில கூடாரங்களை நாம் விட வேண்டும். ஆபிரகாமை போல் அந்த கூடாரத்துக்குள்ளேயே இருக்காரு, நீ வெளியே வா. பேதுருவை போல், ஆண்டவரே இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடலாம். இல்லை, நீ மலைக்கு விட்டு கீழே இறங்கி வா. சில கூடாரங்களை விட்டு விட வேண்டும். பவுல் சொல்லுகிறார், இந்த சரீரம் ஒரு கூடாரம், கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம், இந்த கூடாரத்தை விட்டு பிரிந்து அங்கே போக வேண்டும் என்று. சில கூடாரத்தை நாம் பிடிக்கவே கூடாது, வேண்டாம், விட்டுடணும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வானத்தை அண்ணாந்து பார். அந்த ராத்திரி நேரம் யாரும் இல்லாத ஒரு இடம், எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். சாராள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், அடிமைகள் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு உலகமே தூங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன. ஆபிரகாம் வானத்தை அண்ணாந்து பார்த்திருப்பார். அந்த இருட்டு வானத்திலே சிதறி கடந்த நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? அந்த சின்ன பரப்புக்குள், அந்த சின்ன எல்லைக்குள், தன்னுடைய தலைக்கு மேலே இருந்த அந்த வானத்தில் சிதறி கடந்த நட்சத்திரங்களை ஆபிரகாம் எண்ண முடியாமல் தோற்று போயிருப்பார். தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு முன்பாக எந்த மனுஷனும் தோற்று போக வேண்டும். உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும். எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரங்கள், எண்ண முடியாத அளவுக்கு அதிசயங்கள். இந்த வருஷத்தின் முடிவிலே நீங்கள் சொல்லுவீர்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்தார். எண்ணி முடியாத அதிசயங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயங்களை நீங்கள் உட்கார்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் என்றால், இதை ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா எண்ணி பார்க்க முடியாது. எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறாரா? ஒரு பாட்டு இருக்கு, பாடலாமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஆமேன். ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya 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 ஹalleluya. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். என்ன செய்கிறார்? முதலாவதாக புதிய காரியத்தை செய்கிறார். இரண்டாவதாக அதிசயங்களை செய்கிறார். மூன்றாவதாக கடைசியாக யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறாராம். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று நிறுத்தி விடவில்லை. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள், அதுதான் பாயிண்ட். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள். நாம் முந்தின வசனத்தில் வாசித்தோம் அல்லவா, எண்ணி முடியாத அதிசயங்கள் என்று. அந்த வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறாராம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், அதற்கு ஒத்த வசனம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். மூன்றாவதாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்றால், நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள், நம்மால் கிரகிக்க முடியாத அளவுக்கு, நாம் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இது எப்படி நடந்தது என்று நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாராம். எபேசியர் 3:20 வாசிக்கிறோம், நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின் படியே என்று. நாம் நினைக்கிறது கொஞ்சம், ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறது கொஞ்சம், நம்முடைய ஜெபம் குறைவு. நாம் நினைக்கிறது கொஞ்சம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறது கொஞ்சம், ஆனால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை, மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை. நாம் கிரகிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார்கள். ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, நம்மால் நம்ப முடியாத அளவுக்கு, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, நமக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன மூளையினாலே இது எப்படி நடந்தது என்று புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் அறிவினால் எப்படி நடந்தது என்று புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இது நடக்க வேண்டும். ஆனால் எப்படி நடக்கும்? நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் செய்வார். நம்முடைய அனுபவத்திற்கு அப்பாற்பட்டு கர்த்தர் செய்வார். நம்முடைய பலத்துக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் செய்வார். நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் செய்வார். நாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். நாம் பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறாராம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, கெனசரேத் கடல் அருகே இயேசு வந்து நின்றார். திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் நெருங்கினார்கள். இந்த ஜனங்களை உண்மையாகவே பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த ஜனங்கள் தங்களுடைய தேவைக்காக ஆண்டவரிடத்தில் வரவில்லை, தங்களுடைய வயிற்று காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வரவில்லை, உலக தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் வரவில்லை. அவர்கள் எதற்காக ஆண்டவரிடத்தில் வந்தார்கள்? வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் வந்தார்கள். இதெல்லாம் எதுவும் வேணாம் ஆண்டவரே, நம்முடைய வாயிலிருந்து வருகிற கிருபையுள்ள வார்த்தைகள் போதும், அந்த வசனம் போதும், நீர் பேசுகிறீரே அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், அது போதும். வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் நெருங்கினார்கள். நாம் அவரிடத்தில் நெருங்க வேண்டும். எதற்காக? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் நெருங்க வேண்டும். இந்த 2024ஆம் ஆண்டு நாம் இன்னும் ஆண்டவரிடத்தில் நெருங்க போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய 2 படகுகளை கண்டார். அதில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடைய படகு. பேதுரை பார்த்து சொல்லுகிறார், கரையிலிருந்து படகை சற்று தள்ளி நிறுத்தும்படி கேட்டுக்கொள்ளுகிறார். அதில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். அவர் போதகம் பண்ணி முடித்த பிற்பாடாக பேதுரை பார்த்து சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள். இது மீன் பிடிக்கிற நேரம் இல்லை ஆண்டவரே. அவருக்கு நன்றாக தெரியும், மீன் பிடிக்கும்படிக்கு நாங்கள் போனோம்,
மீன் பிடிக்கக்கூடிய நேரம் முடிந்து விட்டது, இது மீன் பிடிக்கிற நேரம் அல்ல, இந்த பகல் நேரத்தில் மீன்களை பிடிக்க முடியாது. அவருக்கு தெரியும். ஆனாலும் சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள். பேதுரு சொல்லுகிறார், ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம். என்னுடைய சரீர முயற்சி, என்னுடைய அனுபவம், என்னுடைய ஞானம், இந்த கடலை குறித்து எனக்கு இருக்கக்கூடிய அறிவு, இந்த கடலில் எத்தனை முறை நான் படகை கொண்டு போயிருக்கிறேன், எந்த திசையிலே நான் வலைகளை வீசி இருக்கிறேன், எந்த முறையும் தோற்று போகவில்லை, ஆனால் இந்த முறை ஒன்றும் கிடைக்கவில்லை. இவைகளை எல்லாம் மீறி என் தோல்விகள், என்னுடைய ஏமாற்றங்கள், எனக்கு இருக்கக்கூடிய அறிவு, எனக்கு இருக்கக்கூடிய அனுபவம், இவைகளை மீறி உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். இந்த வருஷத்தில் ஒன்றை செய்ய போகிறோம், அவருடைய வார்த்தையின்படி முயற்சி செய்ய போகிறோம். அவருடைய வார்த்தையின்படி நாம் பிரயாசப்பட போகிறோம். வார்த்தையின்படி வலையை வீசினான். மிகுதியான மீன்கள், வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். படகு அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வலை கிழிந்து போகவில்லை, ஆனால் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள். படகு அமிழ்ந்து போகவில்லை, ஆனால் அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த வலைக்கும் படகுக்கும். ஆனால் அந்த லிமிட்டை மீறி, மோர் தேன், அதுதான் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் அந்த வலையும் நிரம்பி படகும் நிரம்புகிறது. இந்த படகுக்கு ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்று கரையில் இருந்த படகு, ரெண்டாவதாக கரையிலிருந்து சற்று தள்ளி நிறுத்தப்பட்ட படகு, மூன்றாவதாக ஆழத்துக்கு போன படகு. நாம் அவரை நெருங்க வேண்டும், அதே சமயம் ஆழத்துக்கு போக வேண்டும். இந்த 2024ஆம் ஆண்டு இன்னும் அநேக ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. ஆழங்களுக்கு போகும் பொழுது மிகுதியான மீன்களை காண முடியும். ஆழங்களுக்கு போகும் பொழுது நம்முடைய ஜெபத்திலே, பரிசுத்தத்திலே, கிருபை, ஊழியத்திலே ஆழங்களுக்கு நாம் போகும்படி ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. அந்த ஆழமான அனுபவங்களுக்குள்ளாக ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது மறைப்பொருள்களை கண்டடைவோம். புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். வரப்போகிற காரியங்களை கர்த்தர் அறிவிப்பார். பட்டணத்திலும் தேசத்திலும் ஜனங்களுக்குள்ளாக கர்த்தர் செய்ய போகிறதை ஆண்டவர் அறிவிப்பார். மறைந்திருக்கக்கூடிய மீன்களை, ஆத்துமாக்களை, ஜனங்களை கர்த்தர் உனக்கு தந்தருளுவார். ஆழத்திற்கு போகும்படிக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துல நம் எல்லாருக்குமே கிருபைகளை தந்தருளுவாராக. இந்த கரையோடு நின்று விடலாம் என்று அல்ல, கரைக்கு சற்று தள்ளி நிறுத்தி விடலாம் அல்ல, இன்னும் ஆழத்துக்கு, இன்னும் ஆழத்துக்கு, இன்னும் ஆழமாய் போகும்படிக்கு கூட்டாளினுடைய படகுக்கு சைகை காட்டுகிறான். அந்த கூட்டாளினுடைய படகும் 2 படகும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகை கண்டார், ஒன்றில் ஏறினால், ஆனால் 2ஐயுமே நிரப்பினாராம். எத்தனை படகை கண்டார்? 2. நிரப்பினது 2. எத்தனை பேரை அவருடைய கண்கள் காண்கிறதோ அத்தனை பேரையும் அவர் நிரப்புவார். இன்றைக்கு இந்த மீட்டினுக்கு ஆல் நைட் பிரேயருக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய கண்கள் காண்கிறது. ஆன்லைன் மீட்டின் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய கண்கள் காண்கிறது. அவர் கண்கள் கண்ட படகாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் நிரப்புவாராக. பேதுரு பிரமித்து ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும். உன்னை விட்டு போவதற்காக அவர் உன்னை தேடி வரவில்லை. பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய். எப்பொழுது யாருக்கு அழைப்பு வரும் என்று தெரியவே தெரியாது. நிரம்பின வலை, நிரம்பின படகு அந்த கடலில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். அவர் எதிர்பார்த்தார் ஒரு அழைப்பு வரும், ஒரு ஊழியம் வரும் என்று. இல்லை, எப்போ யாருக்கு அழைப்பு வரும், எப்பொழுது ஆண்டவர் யாரை கூப்பிடுவார் தெரியாது. இன்றைக்கு இரவு நேரம் கூப்பிடலாம், நீ வா என்று. அழைப்பு காத்து கொண்டிருக்கிறது. பிரமித்து ஆச்சரியப்பட்டார். கெனசரேத் கடலை பொறுத்தவரை பகல் நேரத்தில் மீன்களை பிடிக்க முடியாது. 2 காரணங்கள். ஒன்று சூரியனுடைய வெப்பம், 2வதாக சூரியனுடைய வெளிச்சம்.
இந்த வெப்பமும் வெளிச்சமும் இருக்கிற வரை மீன்கள் மேலே வராது. வெப்பமும் வெளிச்சமும் குறைந்த பிற்பாடாக தான் மீன்கள் மேலே வரும். அது ஒரு பகல் நேரம். வெப்பமும் வெளிச்சமும் நிறைந்த நேரம். மீன்கள் மேலே வராது, ஆழத்தில் இருக்கும். ஆனால் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். கெனசரேத் கடலை பகல் நேரத்தில் மீன்களை பிடிப்பது கஷ்டம். ஆனால் எது முடியாதோ அதை முடிய செய்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தெய்வ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் முடியாதவைகள் அநேகம் இருக்கிறதல்லவா? முடியாதவைகளை கர்த்தர் முடிய செய்வார். நீ பிரயாசப்பட்டு தோற்று போன இடத்திலே கர்த்தர் உனக்கு மிகுதியானவைகளை வைத்திருக்கிறார். நிரம்பி வழிகிறவைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே முடியாதவைகள் எவ்வளவு இருந்தாலும் கர்த்தருடைய கரத்திலே கொடுத்துவிடு. அவர் ஒவ்வொன்றாக உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாம் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறார். பிரமித்து ஆச்சரியப்பட்டான். எப்படி நடந்தது, எப்படி நடந்தது? தேடி போய் கிடைக்காத மீன்கள் பேதுருவை தேடி வரும்படிக்கு செய்தார். நீங்கள் தேடி போய் கிடைக்காத வேலையும் சம்பாத்தியமும் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போய் கிடைக்காத இடங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போய் கிடைக்காத பிசினஸ் ஆர்டர்ஸ் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போய் கிடைக்காத ஊழியங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போய் கிடைக்காத ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். நீ தேடி போய் கிடைக்காத மீன்கள் உன் வலையை தேடி வரும், உன் படகை தேடி வரும். நீ இருக்கிற இடத்தை தேடி வரும்படிக்கு ஆண்டவர் செய்வார். பிரமித்து ஆச்சரியப்படும் அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தருடைய செயல் ஆச்சரியமாய் இருக்க போகிறது. நாம் கிரகிக்க கூடாத காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறாராம். கிரகிக்க கூடாத காரியங்கள் நம்மால் நம்பவே முடியாது, ஆனால் ஆண்டவர் செய்திருப்பார். என்ன செய்ய போகிறார்? 3 காரியங்களை செய்ய போகிறார். 1, புதிய காரியத்தை செய்கிறார். 2வதாக அதிசயங்களை செய்கிறார். 3வதாக கிரகிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். யாருக்கு செய்கிறார்? யாருக்கோவா? யாருக்கு? கரெக்ட், எனக்கு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கு இந்த நைட் ப்ரேயருக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்காக கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் பட்சத்தில் இருந்து கர்த்தர் செய்ய போகிறார். அவர் செய்ய போகிறதை நீங்கள் காண போகிறீர்கள். உங்கள் கண்கள் காணும்படிக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். உங்கள் சொந்த கண்கள் காண போகிறது. உங்களுடைய கரங்கள் அதை சுதந்திரித்து கொள்ள போகிறது. நாம் தைரியமாய் சொல்ல போகிறோம், தாவீதை போல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எழுந்து நிற்கலாமா? நாம் ஜெபிக்க போகிறோம். நாமும் முழு நிச்சயமாய் சொல்ல போகிறோம். மிகுந்த உறுதியோடு கூட சொல்ல போகிறோம். மிகுந்த நம்பிக்கையோடு கூட சொல்ல போகிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் வீட்டில், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக செய்து முடிக்க யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் புலம்பலும் இன்றோடு கூட நிறுத்தப்படுவதாக. உங்களுக்காக செய்வதற்கு உங்களை படைத்தவர், உங்களை சிருஷ்டித்த கர்த்தர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், நீ என்னுடைய மகன் மகள் என்று முத்திரை போட்டவர், சர்வ வல்லமை படைத்த தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். உன் வலது கரத்தை பிடித்த கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், என் மகனே மகளே, உனக்காக நான் செய்வேன், உனக்காக நான் செய்வேன். அவர் செய்ய போகிறார். அவர் செய்து முடிக்க போகிறார். மனிதர்கள் உனக்கு செய்வேன் என்று சொல்லி செய்யாமல் ஏமாற்றி இருக்கலாம். நீங்கள் செய்து முடித்து விடலாம் என்று நீங்கள் முயற்சி செய்து தோற்று போயிருக்கலாம். கர்த்தர் செய்ய போகிறார். பாடுவோமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம்
பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் ஆமென் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சபைக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பீர். இந்த சபையை நடத்துகிற அன்பு போதகருக்காக யாவையும் செய்து முடிப்பீர். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாருக்காக யாவையும் செய்து முடிப்பீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், மகிமை உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.